தண்டனைக்குரிய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அதில் நம்ம குற்றம் என்ன, அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன் தான். வருமானத்தை குறைச்சி காமிக்கிறோம் அப்படின்னா, அதாவது வருமானம் நமக்கு இருக்குது, ஆனால் அந்த அக்கௌண்ட்டை கம்மியாக காமிச்சு ரிட்டர்னை ஃபைல் பண்ணால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹10,000 இருந்து 50,000 வரைக்கும் தண்டனைக்குரிய அமௌண்ட், பெனால்ட்டி அமௌண்ட் நம்ம கட்ட வேண்டியது வரும். அடுத்தது லேட் ஃபைலிங் ஃபீஸ், அதாவது ₹1,000 இருந்து ₹5,000 வரைக்கும் லேட் ஃபைலிங் ஃபீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கரெக்டான பீரியட்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா லேட் ஃபீஸ் வராது. அந்த டைமை மீறும்போது அதுக்கான லேட் ஃபீஸ் வந்து 1,000 இருந்து 5,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மிஸ் ரிப்போர்ட்டிங், அதாவது ரிப்போர்ட்டை வந்து நம்ம சொல்லாம விட்டுறது, அதாவது காமிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப் டு 200% ஆஃப் டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரீஃபண்டை தவறா பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்குரிய தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெனல்ட்டி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ராசிக்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மனசில் வச்சுட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டனை வருஷத்துக்கு ஒருக்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபைல் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க மாத்திரம் இல்லை, சேலரி வாங்குறவங்களாகட்டும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஆகட்டும், அந்த லிமிட் கிராஸ் ஆச்சு, அதாவது ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் படி இப்போ 2024-25 வரைக்கும் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய், அடுத்த வருஷம் 12 லட்ச ரூபாய். அந்த லிமிட் கிராஸ் ஆகுதா, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சரியான நேரத்தில் சரியான முறையில் ஃபைல் பண்ணுறது நல்லது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.